காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் யாழில் நீதி அமைச்சரின் அறிவிப்பு. சுரேசாலே கோட்டாவின் ரகசிய முகாமில் சிக்கிய தமிழ் பெண்ணின் வாக்குமூலம். நெடுந்தீவுக்கான அரச படகு சேவை அதிகரிக்க ஏற்பாடு. யாழில் இடம்பெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்வுகள். காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தொடர்பில் நாடு முழுவதும் 22,000 முறைப்பாடுகள். வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாட்டு உரை முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகள். சர்வதேச நாணய நிதியத்தின் பணியாளர்கள் இலங்கைக்கு விஜயம். முள்ளிவாய்க்கால் நினைவு தினமன்று போக்குவரத்து விதிமீறல் 3 அபராதம். ஜனாதிபதிக்கு 3/2 பெரும்பான்மை அதிகாரத்தையும் வழங்கியது கத்தோலிக்க சபை மட்டுமல்ல, பத்திரமுள்ள சீலரத்ன தேரர். அரசாங்கத்துக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை, எதிர்க்கட்சிகள் தீவிர ஆலோசனை. மாகாண சபை தேர்தல் குறித்து வெளியான அறிவிப்பு. காணாமலாக்கப்பட்டோர் பிரச்சினையை தொடர்ந்து இழுத்தடித்துக் கொண்டு செல்வதற்கு எமது அரசு விரும்பவில்லை. எதிர்வரும் 2 வருட காலங்களுக்குள் இந்த விசாரணைகள் அனைத்தையும் முழுமையாக முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்பதே எமது பிரதான எதிர்பார்ப்பாக உள்ளது என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்திரணி ஹர்சன நாணேக்கார திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று நீதி அமைச்சருக்கும் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களுக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் மத்தியில் உரையாற்றும் போதே இந்த முக்கிய அறிவிப்பை விடுத்தார். அமைச்சர் தனது உரையில் நாட்டின் தற்போதைய அரசியல் சூழல் மற்றும் நல்லிணக்கம் குறித்து மேலும் தெரிவிக்கையில், ஒரு யுத்தம் முடிவடைந்ததன் பின்பு அதில் வெற்றியாளர்கள் மட்டும் இருப்பதில்லை. யுத்தத்தின் பின்பு எல்லாவற்றையும் இழந்து 2 பரம்பரைகள் தான் இந்த நாட்டில் இறுதியாக மீதமாக உள்ளன. யுத்தம் செய்த பரம்பரையை விட அந்த யுத்தம் முடிவடைந்த பின்பு மீண்டும் நாட்டில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது, தேசிய ஒற்றுமையை வளர்ப்பது, அபிவிருத்தியை மேற்கொள்வது மற்றும் இங்கு இருக்கின்ற நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குவது போன்றவைதான் இன்றைய பரம்பரையின் தலையாய பொறுப்பாகும். அந்த பொறுப்பு என்பது யுத்தம் செய்வதையும் விட மிகவும் கடினமானதாக காணப்படுகின்றது. வடக்கு, கிழக்கு, தெற்கு, மலையகம் என்ற வேறுபாடின்றி இந்த கடினமான பொறுப்பை நிறைவேற்றும்படி நாட்டின் மக்கள் அனைவரும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு அந்த பாரிய பொறுப்பை வழங்கியிருக்கின்றார்கள் என்றார். கடந்த காலங்களை எடுத்துக்கொண்டால் காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகத்தின் நடவடிக்கைகள் தொடர்பாக மக்கள் மத்தியில் பெரும் நம்பிக்கையின்மை காணப்பட்டது என்பதை அமைச்சர் ஒப்புக்கொண்டார். அத்துடன் கடந்த காலங்களில் இருந்த ஆட்சியாளர்கள் அந்த அலுவலகங்களை முறையாக இயங்குவதற்குரிய நிதி பங்களிப்பை வழங்கவில்லை என்பதே உண்மை. ஆனால் எமது அரசு இப்போது அந்த குறைபாடுகளை முழுமையாக நிவர்த்தி செய்துள்ளது. அந்த அலுவலக நடவடிக்கைகள் மற்றும் விசாரணைகளை தொய்வின்றி மேற்கொள்வதற்கான முழுமையான நிதி ஒதுக்கீடுகளை நாம் செய்திருக்கின்றோம் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த விசாரணைகளின் இறுதி இலக்கு குறித்து அமைச்சர் மேலும் விளக்குகையில், எமது விசாரணைகளின் எதிர்பார்ப்பு வரும் தரவுகளை சேகரித்து அவசரமாக வழக்குகளை மூடுவதில்லை. விசாரணைகளை உரிய முறையில் நடத்தி இந்த சம்பவங்களுக்கு காரணியாக இருந்த குற்றவாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பதே எமது நோக்கமாகும். அதே நேரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தமது வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான உதவிகளை செய்து நியாயமான முறையில் நீதி கிடைக்க வேண்டும் என்பதே எமது விருப்பம் என்றார். காணாமலாக்கப்பட்ட உயிர்களுக்கு பதிலாக பணம் கொடுப்பதாக இருந்தால் அரசில் இருக்கும் நிதி போதாது என்று சுட்டிக்காட்டியவர், ஓர் உயிருக்கு இவ்வளவுதான் பெறுமதி என்று மதிப்பிட முடியாது என்றும், உயிர் என்பது மதிப்பிட முடியாத ஒன்று என்றும் குறிப்பிட்டார். மேலும் இந்த விசாரணைகளின் போது நீங்கள் எதிர்பார்க்கும் நீதி கிடைக்கும், சில வேளை நீங்கள் எதிர்பார்க்கும் நீதி கிடைக்காமலும் போகலாம். எல்லாம் தீர்மானிக்கப்படுவது கிடைக்கப்பெறும் சாட்சியங்களையும் உண்மைகளையும் தகவல்களையும் பொறுத்தேயாகும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். என்னுடைய மகன் காணாம போனார். இந்த வேளையும் நானும் அலைஞ்சு கொண்டிருந்தேன். நான் 42 வயசுல கணவன் இழந்தேன். நான் 5 பிள்ளைகளை வச்சு மிகவும் கஷ்டப்பட்ட நிலையில இந்த பிள்ளைகளை வளர்த்து நல்ல வரைக்கு கொண்டு வந்தேன். என்னுடைய மகனும் மனுஷனும் 2 பேரும் எனக்கு இல்லை. என் பிள்ளையும் என் மகன் மனுஷன் 90ஆம் ஆண்டு என் மனுஷன் இல்லை, 2002ஆம் ஆண்டு மகன் இல்லை. இன்றைய வயதிலும் இந்த கவர்மெண்ட் ஒரு உதவி செய்யல. நான் சுயதொழில் செய்கிறேன். தையல் தச்சு குடும்பத்தையும் பாவாச்சு வச்சு என்னுடைய பிள்ளைகளை நல்ல வழிக்கு கொண்டு வரணும். நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். இதே எனக்கு ஒரு பூத்து திட்டம் தந்தவையா அல்லது எங்களுக்கு ஒரு பாலாயத்துக்கு ஒரு பொருள் கொண்டு தந்தவையா? என்ன போல எத்தனை பெண்கள் இந்த அம்மா இருக்கிறா, எத்தனை பெண்கள் எவ்வளவு சீரழிவாங்க. இதை கவர்மெண்ட் ஆரம்பித்து எங்களை காப்பவன் ஒரு கவர்மெண்ட் ஒரு பயம் இல்லை.
ஏஜிஎஸ் சொன்னாரு யாரு எங்களை நடவடிக்கை எடுக்க ஒருவரும் இல்லை. I lost my husband. மக்களுக்கு யாரால மக்களுக்கு எல்லாம் வெளி கொடுத்தினாங்க. எங்களுக்கு கவர்மெண்ட் உதவி செய்யவில்லை. எல்லா மக்களுக்கும் எல்லா தாய்மாருக்கும் ஒரு உதவி செய்ய வேணும். எங்களுக்காக நான் ரொம்ப வயசாச்சு, 42 வயசுலேருந்து நான் 2 பேரும் இந்த உள்ள கவர்மெண்ட் குஜியலுக்காம வாழ்ந்துருக்கேன். நாங்கள் அன்னைக்கு போய் இந்த உலகம் எல்லாம் அடிமாறு மாதிரி திரிஞ்சு யாழ்ப்பாணம் 2003 வந்தாங்க. In 1995, our family got sewing machine. 1000 ரூபா அந்த அந்த காசை கட்டி தான் எல்லா பொருட்களும் நாங்கள் அலைஞ்சு போட்டு கடைசி கட்டம் மாட்டோம். மட்டும் இல்ல இந்த அவ்வளவு மக்கள் நல்ல ஒரு மக்களும் சரி அந்த காணாமல் சங்கம் வந்து பொம்மை நடத்தினே சங்க தலைமையர் அத்தனை பேரும் எங்களை சாட்டி அவங்க மேல இருக்கிறாங்க. எங்களை சாட்டி அவங்க காரியம் பெறுறாங்க. நாங்கள் அங்கே குந்தி ரோட்டு வழி 2 தூங்கி ஒரு யோசனையும் இல்லை. අවස්ථා ගණනාවක මානව හිමිකම් සංවිධානවලට පවා ගියා. ඒගොල්ලෝ எங்களுக்கு தந்தவை நான் அதை கொண்டு சுயதொழில் சாமான்கள் கொழும்புலவே கொண்டு போட்டு வியாபாரம் செய்தேன். அந்த வியாபாரம் இந்த வரையும் நான் ஒன்று இருக்கு. he got a 200,000 using that one. He is doing some job, but tell her that we will send more. அனந்தி சசிதரன் 2009 யுத்த முடிவில் நிராயுத பாணிகளாக இராணுவத்திடம் சரணடைய என்னுடைய கணவர் உட்பட ஆயிரக்கணக்கானர்கள் சரணடைந்தது. அதுக்கு நாங்கள் 2012 வழக்கு போட்டு 2023 வழக்கு 2022 வவுனியா ஹைகோர்ட்ல வழக்கு போட்டு 2023 தீர்ப்பு வந்தது. தீர்ப்பை நடைமுறைப்படுத்த தயாராக இல்லை. அது ஒரு பிரச்சனை. என்றால் காலம் நீண்ட காலம் 2009 இருந்து இன்றைக்கு 26ஆம் ஆண்டு வந்து நாங்கள் 16 வருடங்களை கடந்துட்டோம். அந்த பக்கம் நீதித்துறைக்கு போயும் எங்களுக்கு நீதி கிடைக்கிற தீர்ப்பு வந்தும் அந்த வழக்கு தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியல. வடக்கு மாகாண சபையில நான் உறுப்பினராக இருந்த பொழுது 31வது தீர்மானமாக ஏகமனதாக அந்த தீர்மானம் கொண்டு வந்த நாங்கள் இறுதிப் போர்ல சரணடைந்தவர்களுடைய பெயர் பட்டியலை வெளியிட வேண்டும் என்று அது அப்போது இருந்த ஜனாதிபதிக்கும் அந்த கோரிக்கை கடிதம் அனுப்பப்பட்டது. ஆனா எந்த ஒரு பதிலும் இல்லை. ஆனால் எங்களுக்கு நீங்கள் பேசுற நட்டஈடு அல்லது அந்த வாழ்வாதாரம் அதை பற்றி நாங்கள் பேசல. நாங்கள் முதல்ல பேசுறது இந்த காணாமல் போனதற்கான பொறுப்பு கூறலை செய்யுங்கன்றது. ஏனென்றால் எங்களுக்கு அதுதான் தேவையா இருக்குது. காணாமல் போன ஏனென்றால் நாங்கள் கண்கண்ட சாட்சியாயும் இருக்கிறோம். நாங்கள் எங்கேயோ துளைஞ்சதென்று நாங்கள் பேச இல்லை. கையால கொண்டே இராணுவத்திட்ட சரணடைய கொடுத்தாண்டுட்டு நாங்கள் இந்த உள்நாட்டு பொறிமுறை எல்லாத்துக்குமே தான் போயிருக்கிறோம். ஆனா இதுவரையும் எங்களுக்கு நீதி கிடைக்க இல்லை. காலங்களும் ஓடிக்கொண்டிருக்குது. நம்பிக்கையினமாகவும் நாங்கள் வந்துட்டோம். இப்ப ஆனபடி என்ன நடந்தது? நாங்கள் கையால கொண்டே கொடுத்தாக்களுக்கு என்ன நடந்தது? நாங்கள் எந்த முடிவையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் அதுக்கு பயந்து ஒழிச்சு அழுது அந்த அப்படியெல்லாம் நாங்கள் இல்லை. ஆனால் எங்களுக்கு இந்த நாட்டில நடந்த இந்த இன விடுதலை போருக்கு போய் நாங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணி கொடுத்துட்டோம். ஆனால் எங்களோட பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லா தேவையும் இருக்கிறதுக்குள்ள ஆனபடியால் எங்களுக்கு இந்த நட்டஈடு அது நீங்கள் நிறைய பேருக்கு தேவையா இருக்கிறது. சர்வதேச நியமனத்துக்கு நீங்க கொடுக்கலாம், அது வேறு. ஆனால் இவர்களுக்கு இந்த காணாமல் போனவர்கள் கையளித்தவர்களுக்கு என்ன நடந்ததுன்ற பொறுப்பு கூறல முதலில செய்தீங்கள் என்றால் அது உங்களுக்கு நம்பிக்கையா வரும். இதுல இன்னும் ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட்டு சொல்ல வேணும். இலங்கையில இந்த வடக்கு கிழக்குல காணாமல் போனவர்கள் தொடர்பாக காணாமல் போன பதிவுகளை மேற்கொள்ள ஒரு அரசாங்கத்துக்கு தான் அந்த அங்கீகாரம் இருக்குது. நாங்கள் வடக்கு மாகாண சபையில் இருந்த பொழுதும் எங்களாலே அதை கணக்கெடுப்பை செய்ய முடியல. உங்கள்ட்ட தான் அரசாங்க அதிபர் இருக்கிறார், பிரதேச செயலாளர் இருக்கிறார், சமுர்த்தி உத்தியோகத்தர், கிராம உத்தியோகத்தர், இந்த வகையில அத்தனை நிர்வாகத்தையும் நீங்கள் வச்சுக்கொண்டு
இந்த யுத்தம் முடிந்து 16 வருடங்கள் கடந்து இன்னும் தெளிவான காணாமல் போனவர்கள் தொடர்பான எந்த ஒரு தெளிவான எண்ணிக்கையும் கூற முடியாமல் இருக்கிற ஒரு நிலைமையில அது முதல் கண்டுபிடிக்க வேண்டிய தேவையாக இருக்கின்றது. நல்ல விஷயம் நீங்கள் நீதி அமைச்சர் சொல்லியிருந்தார் 2 வருடத்துக்குள்ள இந்த வழக்குகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று மகிழ்ச்சி. உண்மையில நாங்களும் இந்த ஆட்கொணர்வு மனு வழக்கை நான் முதல் 5 பேர், பிறகு 5 பேர், பிறகு 7 பேர், பிறகு 10 பேர் என்ற வழக்கை நாங்கள் தாக்கல் செய்திருந்தோம். முதல் 5 வழக்குக்கு தான் எங்களுக்கு அந்த தீர்ப்புகள் கிடைத்திருக்கு 2023. இப்போ நடந்து கொண்டிருக்கு, முல்லைத்தீவிலே அந்த வழக்குகள் நடந்து கொண்டிருக்குது. அதுபடியால் அந்த பக்கமும் நீதி அமைச்சர் அதை பார்க்க வேண்டும். உண்மையில் இந்த செம்மணி விவகாரமும் உண்மையில் அது யாரா இருந்தாலும் கூட அது ஒரு வேதனையான விஷயம். உண்மையில் ஒவ்வொரு நாளும் அந்த செய்தியை பார்க்கிற பொழுது எங்களுக்கு மிகவும் கலக்கமாகவும் வருத்தமாகவும் இருக்கிறது. இன்னும் செம்மணியில தான் என்னுடைய பிள்ளை காண இல்லை என்று வந்து முறப்படுறதுக்கும் எங்களிடம் வந்து மக்கள் முறப்பட இல்லை. உண்மையில அதுக்கும் ஒரு தெளிவான அறிவுறுத்தல் ஒன்றை கொடுத்து அந்த காலப்பகுதியில எந்தெந்த குடும்பம் இப்படி குழந்தைகளோட காணாமல் போனதென்ற விவரங்களையும் பெற்றுக்கொண்டு மன்று உறுதிப்படுத்தது. அவரை நீதிமன்றில முன்னிலைப்படுத்த வேணும் என்று இந்த காணாமல் போனவர்கள் சம்பந்தமாக கடந்த காலங்களில் இந்த காணாமல் போன மக்கள் பல்வேறு விதமான போராட்டங்களை நடாத்தினார்கள். அப்போ அந்த போராட்டங்கள் நாட்கள் எடுத்துக்கொண்டால் ஆயிரக்கணக்கான நாட்களை கடந்திருக்கின்றது. தொடர்ந்தும் அவர்கள் கூறுகின்ற வார்த்தை தான் எங்களுக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி கிடைக்கவில்லை என்று. எங்களுடைய அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட, விசேடமாக யாழ் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட 2249 குடும்பம், அதாவது காணாமல் போனவருடைய அறிக்கைகள் எங்களுக்கு கிடைத்திருக்கு, அலுவலகத்தின் மூலமாக கிடைத்திருக்கின்றது யாழ் மாவட்டத்தில் மாத்திரம். அந்த வகையில் இது உண்மையிலேயே எங்களுடைய அலுவலகத்துக்கு கிடைத்த தகவல் மாத்திரமே. இதோடு மேலும் பல தகவல்கள் இருக்கலாம், இங்கு பதியப்படாத தகவல்களும் கூட இருக்கலாம். இருந்த போதிலும் கூட இந்த 2000 பேர் என்பது சாதாரணமான விடயம் அல்ல. காணாமல் போனவர்கள் இன்று காலையில் நாங்கள் அவர்களை சந்திக்கின்ற பொழுது ஒரு குடும்பங்களில் 3 பேர் காணாமல் போனவர்கள், 2 பேர் காணாமல் போனவர்கள், குடும்பத்தில் இருக்கின்ற அனைத்து குழந்தைகளும் இழந்த தாய்கள் இன்றைக்கு பரிதவிக்கின்ற ஒரு நிலைமை காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் இங்கு மாத்திரமல்ல, தென்னிலங்கை எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் கூட உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், 1987ஆம் ஆண்டு 89ஆம் ஆண்டு காலப்பகுதியில் 70,000க்கு அதிகமானவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டார்கள், படுகொலை செய்யப்பட்டார்கள். அங்கு இருக்கின்ற பெற்றோர்களும் கூட இன்றும் கூட தேடிக்கொண்டு இருக்கின்றார்கள், தாங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு வருவார்கள், நாளை வருவார்கள் என்கின்ற எதிர்பார்ப்போடையே இருக்கின்றார்கள். அண்மையிலும் கூட எங்களுடைய ஜனாதிபதியினுடைய தாயாரை நான் சந்தித்தேன். தாயாரை சந்தித்த பொழுது ஜனாதிபதியுடைய அண்ணன் 1988ஆம் ஆண்டு காணாமல் போய்விட்டார். இன்றும் கூட அந்த தாயார் அந்த தன்னுடைய மூத்த மகனுக்காக பூஜை செய்கின்ற வழிபட்டு கொண்டிருக்கின்ற, எங்காவது இருப்பான், உயிரோடு இருப்பான் என்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கின்றார்கள். அதே போல் என்னோடு படித்த பேராதனை கேம்பஸில் படித்த 1988ஆம் ஆண்டு காணாமல் போன ஒரு மருத்துவ பீட மாணவன், அவருடைய தாயார் ஹட்டன் நகரத்தில் வாழ்கின்றார்கள். அவர்கள் இன்றைக்கு 80 வயது ஆகின்றது. இன்றும் கூட போதி பூஜா செய்து கொண்டிருக்கின்றார்கள், தன்னுடைய பிள்ளை வருவான் என்று. அதுபோன்று ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் அவ்வாறான ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கின்றார்கள். இங்கிருக்கின்ற தாய்மார்களும் சொல்லுகின்றார்கள், இல்லை, என்னுடைய பிள்ளை எங்கேயாவது இருப்பான், அல்லது ஒரு ரகசிய முகாமில் இருப்பான், அல்லது வெளிநாட்டில் இருப்பான், அல்லது மறைந்திருக்கின்றான் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இன்னமும் கூட இருக்கின்ற தாய்மார்கள் இருக்கின்றார்கள். அப்போ அந்த வகையில் விசேடமாக இந்த பிரச்சனைகளை பற்றி தீர்வு காண்பதற்கு எங்களை பொறுத்த வரைக்கும், எங்களுடைய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்லுகின்ற ஒரே ஒரு வார்த்தை தான், வேறு எதுவுமல்ல. மக்களுடைய உடல் காயங்களுக்கு மருந்து போடலாம், அதுகளை குணப்படுத்தலாம், ஆனால் உலக்காயங்களுக்கு மருந்து கிடையாது. உலக்காயங்களை தீர்க்கக்கூடிய மருந்து அன்பு மாத்திரமே. அன்பினால் மாத்திரமே இதுவைகளை தீர்க்க முடியும்.
இதற்கு சிறந்த உதாரணமாக நமக்கு எல்லோருக்குமே தெரியும். நாங்கள் இந்த காணாமல் போனவர்கள் பற்றி தேடுகின்ற பொழுது, உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு சம்பந்தமாக எடுக்கின்ற பொழுது, இந்த ஐக்கிய நாடுகள் சபையை பற்றி பேசுகின்ற பொழுது, நாங்கள் தென்னாப்பிரிக்காவை மறந்துவிட முடியாது, நெல்சன் மெண்டேலா அவர்களை மறந்துவிட முடியாது. தென்னாப்பிரிக்காவில் காணாமல் போனவர்களுக்கு அங்குதான் முதலாக அந்த ரீகன்சிலேஷன் என்கின்ற உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு அமைக்கப்பட்டது, நல்லிணக்க ஆணைக்குழு அமைக்கப்பட்டது. அப்போ அந்த குழுவினுடைய அறிக்கையின் ஊடாக எங்களுக்கு தெரிய வருகின்றது வேறு எதுவும் அவர்களும் கூட இந்த பிரச்சனைகளை பழி வாங்குவதன் மூலமாக தீர்க்கவில்லை, அன்பினாலேயே தீர்க்கப்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த வகையில் நாங்களும் நம்புகின்றோம். இங்கே இருக்கின்ற நன்மையில் கூட முள்ளியவளைக்கு ஒரு பிரதேசத்துக்கு சென்றிருந்தேன். அங்கே ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றது. அந்த கலந்துரையாடலின் ஒரு தாயார் என்னிடம் சொன்னார், தனக்கு 4 பிள்ளைகள், 4 பிள்ளைகளும் மாவீரர்கள். 4 பிள்ளைகளையும் இழந்தவர் இன்றைக்கு எவ்வாறு முகம் கொடுப்பார்? இன்றைக்கு அவர் தனது வாழ்வாதாரத்துக்காக விறகு காட்டுக்கு சென்று விறகு சேகரித்து வந்து தான் வாழ்வதாகவும் கூறினார்கள். இதான் உண்மை. இந்த நிலைமைகளை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது, கடந்த காலத்தில் இந்த காணாமல் போன குடும்பங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இன்னமும் அந்த 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 துன்பத்தில் இருந்து மீளா மக்களாக, மீளா துயரில் வாடுகின்ற மக்களாக இருக்கின்றார்கள். அதனால் நாங்கள் பார்த்தோம், இவைகளை தீர்க்கக்கூடிய ஒரே வழி அன்பு மூலமாக இது தீர்க்க முடியும். அதே நேரத்தில் இப்போ எங்களுடைய அரசன் நாணயக்கார் அவர்கள் குறிப்பிட்டது போன்று இவைகளுக்கு நட்டேடு வழங்குவதன் மூலமாகவோ, பணத்தை வழங்குவதன் மூலமாகவோ இந்த 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 மன உளைச்சலுக்கான தீர்வாகாது, இந்த துன்பங்களுக்கு தீர்வாகாது. அதனால் இதற்கு வேறு விதமான ட்ரீட்மெண்ட் தான் இருக்குதுன்னு சொல்கிறார். அப்போ அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக வேண்டி அவங்களோட பக்கம் இருந்து, அரசாங்கத்தின் பக்கம் இருந்து உண்மையிலேயே அந்த காணாமல் போன குடும்பங்களுக்கு அவர்கள் முகம் கொடுக்கின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் எங்களுடைய பிரச்சனையாக கருத்தில் கொண்டு நாங்கள் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். நெடுந்தீவுக்கான அரச கடற்போக்குவரத்து சேவை எதிர்வரும் திங்கட்கிழமை தொடக்கம் ஒவ்வொரு திங்கட்கிழமைகளிலும் அதிகரிக்கப்பட்ட வகையில் இடம்பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஒவ்வொரு திங்களும் நெடுந்தீவில் இருந்து காலை 6:15 மணி, காலை 6:45 மணி ஆகிய நேரங்களில் குறிகட்டுவான் நோக்கி புறப்பட்டு மீண்டும் குறிகட்டுவானில் இருந்து காலை 7:30 மணி, காலை 8:30 மணி வரை ஆகிய நேரங்களில் நெடுந்தீவை நோக்கி செல்ல ஏற்பாடாகியுள்ளது. அத்துடன் மாலை நேர சேவையில் தேவை ஏற்படின் மேலதிக அரச படைகளை சேவையில் ஈடுபடுத்தவும் ஏற்பாடாகியுள்ளது. நெடுந்தீவு குறிகட்டுவான் இடையான சேவையில் ஈடுபடும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறுப்பில் உள்ள வடதாரகை, நெடுந்தாரகை என்பன திருத்த வேலைகள் முடிந்து தற்போது சேவையில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் துறையப்ப விளையாட்டரங்கில் நேற்று காலை யோகா தின நிகழ்வுகளும் யோகாசன கலைகளும் இடம்பெற்றன. இந்திய துணை தூதரக தூதுவர் சாய் முரளி தலைமையில் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றது. யாழ் மாவட்டத்தில் உள்ள சித்த ஆயுர்வேத வைத்தியர்கள், யோகாசன மாணவர்கள் அடங்கலாக 2500க்கும் மேற்பட்ட யோகாசன மாணவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தமது திறமைகளை வெளிப்படுத்தினர். யாழ்ப்பாணத்தில் இம்முறையும் 12வது சர்வதேச யோகா தின நிகழ்வுகள் இடம்பெறுவதாக இந்திய துணை தூதுவர் சாய் முரளி குறிப்பிட்டார். ஆரோக்கியமான முதுமைக்கான யோகம் என்ற துணைப்பொருளில் இந்த யோகாசன நிகழ்வுகள் இடம்பெற்றன. இதன்போது பங்கு பற்றிய மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் இந்திய துணை தூதரகத்தால் வழங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன், யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் டி சத்தியமூர்த்தி, வடமாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர், யாழ்ப்பாணம் மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர், யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக சித்த வைத்திய வைத்தியபீட வைத்தியர்கள், யோகாசன ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். வட்டுக்கோட்டை தீர்மானம் ஒரு அரசியல் ஆவணம் மட்டுமல்ல, இது ஒரு தேசிய இனத்தின் அரசியல் உணர்வின் வெளிப்பாடு. தலைமுறைகளின் தியாகங்களால் வடிவமைக்கப்பட்ட ஒரு தேசிய பிரகடனம் என வட்டுக்கோட்டையில் 50 எழுச்சி மாநாட்டு உரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வட்டுக்கோட்டை பிரகடனத்தின் 50வது ஆண்டின் நிறைவு எழுச்சி மாநாடு நேற்று யாழ்ப்பாணத்தில் தந்தை செல்வா கலையரங்கில் நடைபெற்றது. இதன்போது நிகழ்த்தப்பட்ட வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாடு உரையில் பல தசாப்தங்களாக தமிழர்கள் சமத்துவம், மொழி உரிமை, கல்வி உரிமை, நில உரிமை மற்றும் அரசியல் பங்கு பற்றலுக்காக
ஜனநாயக வழிகளில் போராடினர். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்கள் எதிர்கொண்டது மறுப்பையும் ஒடுக்குமுறையையும் சிங்கள ஏகாதிபத்தியத்தின் வன்முறையையும் தான். வட்டுக்கோட்டை தீர்மானம் தோன்றுவதற்கு காரணமாக அமைந்ததாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 1956 ஆண்டின் சிங்களம் மட்டும் சட்டம் 1958, 1977, 1981, 1983 ஆகிய ஆண்டுகளின் தமிழ் மக்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட இன வன்முறைகள், கல்வியில் தரப்படுத்தல், அரசு ஆதரவு குடியேற்றங்கள் இவை அனைத்தும் தமிழர்களின் அரசியல் எதிர்காலம் குறித்த ஆழமான கேள்விகளை எழுப்பிய பின்னணியில் தான் வட்டுக்கோட்டை தீர்மானம் உருவானதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்போது ஈழத்தமிழ் மக்களிடமும் இன்றைய இளைஞர்களிடமும் சிங்கள சகோதர சகோதரிகளிடமும் தாய் தமிழக தொப்புள் கொடி உறவுகளிடமும் இந்திய தேசத்து மக்களிடமும் பல்தேசிய உலக நாடுகளிடமும் சில கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. வட்டுக்கோட்டை 50 ஒரு முடிவல்ல எனவும் வரலாற்றை நினைவுகூரும் ஒரு நிகழ்வாக மட்டுமின்றி தமிழ் அரசியல் சிந்தனையை புதுப்பிக்கும் ஒரு சந்திப்பாகவும் இது அமைய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. பூமி பந்தெங்கும் பறந்து வாழும் தமிழினம், தமிழ் தேசியம் என்ற ஒற்றை குடியின் கீழ் ஒன்றுபட வேண்டும். தமிழன் இல்லாத நாடுமில்லை, தமிழனுக்கு என்ற ஒரு நாடுமில்லை என்ற குறையை போக்க வட்டுக்கோட்டை தீர்மானம் முன்மொழிந்த எமது தேசத்தினை கட்டியெழுப்ப ஒன்றுபட வேண்டும். இதனூடாக தமிழருக்கான தேசம் இந்த மண்ணில் பிறக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் பணியாளர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி அவர்கள் வரும் ஜூன் 24 முதல் 30 வரையிலான காலப்பகுதியில் நாட்டிற்கு வருகை தருவார்கள் என கூறப்படுகிறது. இந்த விஜயத்தின் போது நாட்டின் சமீபத்திய பொருளாதார வளர்ச்சியை மதிப்பிடுவதற்கும் இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த திட்டத்தின் செயற்பாடுகள் குறித்தும் கலந்துரையாடுவதற்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகள் எதிர்பார்ப்பதாக தெரிய வருகிறது. இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு வழங்கப்பட்டு வரும் விரிவுபடுத்தப்பட்ட நிதி வசதிக்கான 5வது மற்றும் 6வது மீளாய்வுகளை நிறைவு செய்து அதற்கான அனுமதியை நாணய நிதியத்தின் நிர்வாக சபை கடந்த மே மாதம் 27ஆம் தேதி வழங்கியிருந்தது. இதற்கமைய இலங்கையின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்களுக்கு ஆதரவளிப்பதற்காக 695 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி இலங்கைக்கு கிடைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த மே மாதம் முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற நினைவு தினத்தில் பங்கேற்பதற்காக சென்றபோது போக்குவரத்து விதிகளை மீறியதாக ஒப்புக்கொண்ட 3 பேர் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களுக்கு முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றம் அபராதம் விதித்துள்ளது. மே 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் தினமன்று நினைவு தினத்திற்காக சென்ற பல மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் போக்குவரத்து விதிமுறைகளை மீறியதாக கிடைத்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் புதுக்குடியிருப்பு காவல்துறை விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர். அதனைத் தொடர்ந்து மே 23ஆம் தேதி குறித்த சம்பவம் தொடர்பில் 3 கைது செய்யப்பட்டிருந்தனர். பின்னர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மே 23 அன்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் தலா 1,50,000 ரூபாய் மதிப்பிலான 3 சரீர பிணைகளில் செல்ல அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட வழக்கு ஜூன் 16 அன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது 3 சந்தேக நபர்களும் தங்கள் மீதான குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிய வருகிறது. இதனையடுத்து அவர்களுக்கு 11,500 ரூபாய், 11,500 ரூபாய் மற்றும் 17,500 ரூபாய் முறையே அபராதம் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டதுடன் அபராத தொகையை செலுத்திய பின் அவர்களை விடுவிக்கவும் உத்தரவிட்டுள்ளது. ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவுக்கு நிறைவேற்ற அதிகாரத்தையும் பாராளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மை அதிகாரத்தையும் வழங்கியது கத்தோலிக்க சபை மட்டுமல்ல, இந்நாட்டில் வாழும் பௌத்தர்கள், கத்தோலிகர்கள் உள்ளிட்ட அனைத்து மதத்தினரும் அனைத்து மக்களும் இணைந்து அந்த அதிகாரத்தை வழங்கியுள்ளனர் என பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அங்கவர் மேலும் உரையாற்றுகையில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க முன்வைத்துள்ள கருத்துக்கள் தொடர்பில் எனக்கு பல்வேறு சந்தேகங்கள் எழுகின்றன. ஷானி அபேசகர மற்றும் ரவி செனவர்த்தன் ஆகியோரின் நியமனங்கள் கத்தோலிக்க சபையின் கோரிக்கைக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்டதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கூறுகின்றார். ஆனால் கத்தோலிக்க சபையோ கர்தினால் உள்ளிட்ட அதன் பிரதிநிதிகளோ அவ்வாறான கோரிக்கை ஒருபோதும் முன்வைக்கவில்லை என தற்போது தெரிவிக்கின்றனர். அப்படியானால் ஷானி அபேசகர உள்ளிட்டவர்களை அந்த பதவிகளுக்கு நியமித்த போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வழங்கிய பதில் என்ன என்பதை நான் கேட்க விரும்புகின்றேன். இந்த நாட்டின் பாராளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மை அதிகாரத்தை வழங்கியது கத்தோலிக்க சபை மட்டுமல்ல, இந்த நாட்டில் வாழும் அனைத்து மக்களும் அனைத்து மதத்தினரும் இணைந்து இந்த அதிகாரத்தை வழங்கியுள்ளனர். அந்த அதிகாரம் நாட்டின் அபிவிருத்திக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். பாராளுமன்றத்திற்கு சென்ற பின்னர் மக்கள் வழங்கிய ஆணையை மறந்து பாராளுமன்ற சலுகைகளுக்குள் இருந்து மக்களின் உணர்வுகளை புறக்கணித்து செயற்படக்கூடாது. இந்நாட்டின் மக்கள் அறியாதவர்கள் அல்லர். தேர்தல் காலத்தில் பல்வேறு வாக்குறுதிகளையும் கூறி அதிகாரத்துக்கு வந்தவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் வேறுபட்ட முறையில் செயற்படுவதை மக்கள் நன்றாக புரிந்து கொண்டு வருகின்றனர். கடந்த காலங்களில் பல்வேறு பிரச்சனைகளை முன்னிறுத்தி வீதிகளில் இறங்கி போராட்டங்களை முன்னெடுத்த பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று எங்கே உள்ளனர் என்பதை நான் கேட்கின்றேன். அந்த
மாணவர்கள் பலர் இன்று பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் அசௌகரிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு குறைந்தபட்சம் வேலை வாய்ப்புகளை கூட வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே 159 பாராளுமன்ற உறுப்பினர்களும் எதிர்காலத்தில் மக்களின் தீர்ப்பை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும். இன்று கிடைத்துள்ள பெரும்பான்மை நிரந்தரமானது அல்ல. அது எப்போது மாறும் என்பதை யாராலும் கூற முடியாது. இன்று விவசாயிகள் கடுமையான நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வீதிகளில் இறங்கி போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் காலத்தில் விவசாயிகளுடன் இணைந்து போராட்டங்களில் ஈடுபட்டு ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்குவதாக கூறியவர்கள் இன்று அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. விவசாயிகளுக்கு தங்களது நெல் மற்றும் அரிசியை உரிய முறையில் விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதேபோன்று தேவையான உரங்களும் முறையாக வழங்கப்படவில்லை. இவைதான் இன்று நாட்டில் உள்ள உண்மையான பிரச்சனைகளாகும். எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் நான் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கின்றேன். இவ்வாறான அமைச்சர்களுக்கு அமைச்சு பொறுப்புகளை வழங்கி நீங்கள் தவறான பாதையில் செல்ல வேண்டாம். உங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாட்டின் உண்மையான நிலைமையை புரிந்து கொண்டு மக்களின் நலனுக்காக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றார். மேல்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் வெற்றிடங்களை நிரப்புவது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் அனைத்தும் இணைந்து சபாநாயகரிடம் கையளித்த கடிதத்திற்கு ஜனாதிபதி அல்லது அரசாங்க தரப்பிலிருந்து இதுவரை எவ்வித பதிலும் வழங்கப்படவில்லை. இந்த பின்னணியில் எதிர்வரும் நாடாளுமன்ற தீர்க்கமான அரசியல் நடவடிக்கை ஒன்றை எடுப்பது குறித்து எதிர்க்கட்சிகள் கலந்துரையாடி வருகின்றன. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கை போதாத காரணத்தால் ஜனாதிபதிக்கு எதிராக குற்றப்பிரேரணை கொண்டு வருவது கடினம் என அனைத்து எதிர்க்கட்சிகள் கருதுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் அரசாங்கத்திற்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வருவது குறித்து எதிர்க்கட்சிகளுக்கு இடையே தற்போது பொதுவான உடன்பாடு எட்டப்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஞாயிறு பத்திரிகை ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நாடாளுமன்ற வாரத்தில் இதுகுறித்து இறுதி முடிவு எடுக்கப்பட்டு அரசாங்கத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை தயாரித்து கையளிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. நீதிபதி வெற்றிடங்களை உரிய நியமனங்களை மேற்கொள்ளாமை மற்றும் மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது தொடர்பாக ஜனாதிபதியின் தெளிவான நிலைப்பாடு அறிவிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு ஒரு பின்னணியில் கொழும்பில் பிரம்மாண்ட சட்ட மாநாடு ஒன்றை நடத்துவது குறித்து சிவில் அமைப்புகள், எதிர்க்கட்சி அரசியல் பிரதிநிதிகள் மற்றும் சட்டத்திறனிகள் சங்கங்களுக்கிடையே முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுகுறித்து நாளை நடைபெறவுள்ள எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் மேலும் கலந்துரையாடப்பட்டு இறுதி உடன்பாடு எட்டப்படும் என அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் நீண்ட காலமாக நடத்தப்படாமல் உள்ள மாகாண சபை தேர்தல்கள் குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய கருத்து வெளியிட்டுள்ளார். அதன்படி மாகாண சபை தேர்தல்களை இந்த ஆண்டுக்குள் நடத்துவது சாத்தியமற்றது என ஊடகம் ஒன்றுக்கு அவர் வழங்கிய நேர்காணலில் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மாகாண சபை தேர்தல்கள் இத்தனை காலம் தாமதமாக இருப்பதற்கு நாடாளுமன்றம் மற்றும் நாட்டை ஆட்சி செய்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளுமே கூட்டாக பொறுப்பேற்க வேண்டும். அரசாங்கம் மற்றும் நாடாளுமன்றத்திற்கு இதில் பெரும் பங்கு உண்டு. தேர்தலை எந்த முறையில் நடத்துவது என்பதை தீர்மானிக்க நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்திற்கு 3/2 பெரும்பான்மை பலம் உள்ளதால் பழைய முறையிலோ அல்லது புதிய முறையிலேயோ தேர்தலை நடத்துவது என்பது குறித்து அவர்களால் தீர்மானிக்க முடியும். பல வருடங்களாக மாகாண சபைகள் மக்கள் பிரதிநிதிகளின்றி ஆளுநர்கள் மற்றும் செயலாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளின் நிர்வாகத்தின் கீழ் மட்டுமே இயங்கி வருகின்றன. மக்கள் பிரதிநிதிகள் இல்லாத அதிகாரிகளின் ஆட்சி ஒருபோதும் மக்கள் ஆட்சியாகாது. இது முற்றிலும் ஜனநாயகத்திற்கு எதிரானது. ஒருவேளை கலப்பு விகிதாசார பிரதிநிதித்துவ முறைமையின் கீழ் தேர்தலை நடத்த தீர்மானித்தால் எல்லை நிர்ணய அறிக்கையை மறுசீரமைக்க புதிய எல்லை நிர்ணய குழு ஒன்றை அமைத்து அந்த பணிகளை முடிக்க குறைந்தது 4 மாதங்களாவது தேவைப்படும். எனவே இந்த ஆண்டுக்குள் தேர்தலை நடத்த முடியாது. திரைசேரியில் பணம் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா நிதி இல்லை என்றும் அந்த பணம் டிட்பா பாதிப்புகளை சீர் செய்ய செலவிடப்பட்டதாகவும் கூறியிருந்தார். பணத்தை அவ்வாறு டிட்பா செலவுகளுக்கு செலவிட்டதாக கூறுவது ஒரு சுவாரஸ்யமான விடயம். நாங்கள் அரசு சேவையில் இருந்த காலத்தில் அப்படியொரு விடயத்தை கேள்விப்பட்டதில்லை. அப்படி ஏதும் முறை இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை முழுவதும் கிட்டத்தட்ட காணாமலாக்கப்பட்டோர் பற்றிய 22,000 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன என்றும் அதில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மாத்திரம் 6,000 முதல் 7,000 வரையான முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன என்றும் காணாமலாக்கப்பட்டோருக்கான அலுவலகத்தின் தலைவர் மகிஸ் கட்டுலந்த தெரிவித்துள்ளார். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்திரணி ஹர்சன நாணயக்கார தலைமையிலான உயர்மட்ட குழுவினருக்கும் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களுக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்துக்களை வெளியிடும் போதே
அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் வழிகளை போக்கும் நோக்கில் காணாமலாக்கப்பட்டோருக்கான அலுவலகம் எடுத்து வரும் தார்மீக நடவடிக்கைகள் குறித்து அதன் தலைவர் மேலும் தெரிவித்ததாவது: காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகமானது எந்தவிதமான அரசியல் தலையீடுகளும் இல்லாத ஒரு முற்றிலும் சுதந்திரமான அரசு நிறுவனமாகவே இயங்கி வருகிறது. நாங்கள் அரசினுடைய நிதியில் இயங்குகின்ற போதிலும் அரசு சட்டத்திட்டங்களுக்குட்பட்டு நீதியான வழியில் மாத்திரமே எமது பணிகளை முன்னெடுக்கின்றோம். நாங்கள் பல வருடங்களாக தீராத வழிகளை சுமந்து கொண்டிருக்கும் எமது மக்களுடன் நேர்மையாக இணைந்து அவர்களுக்கான உண்மையான சேவையை சர்வதேச நியமங்களுக்கு ஏற்ப மேற்கொண்டு வருகின்றோம். வழிகளை சுமந்து கொண்டிருக்கும் மக்களுக்கே தங்களுடைய வழிகளுக்கான நிவாரணத்தை எப்படி பெற்றுக்கொள்வது மற்றும் உண்மைகளை எவ்வாறு கண்டறிவது என்பது மிக தெளிவாக தெரியும். நீதி அமைச்சர் மற்றும் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான அலுவலக பிரதிநிதிகள் ஆகியோர் யாழ்ப்பாணத்தில் நேரடியாக கூறியிருப்பது பாதிக்கப்பட்ட தரப்பினருடன் திறந்த மனதுடன் கலந்துரையாடலை மேற்கொள்வதற்காகவே ஆகும். அதனூடாக எவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களின் நீண்டகால வழிகளை போக்குவது மற்றும் அவர்களுக்கான வாழ்வாதார சட்டபூர்வமான நிவாரணங்களை எவ்வாறு துரிதமாக பெற்றுக் கொடுப்பது போன்ற காத்திரமான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதை இந்த உயர்மட்ட குழுவின் பிரதான இலக்காகும் என்றும் மகேஷ் கட்டுலந்த சுட்டிக்காட்டியுள்ளார்.